என் தங்கமே, உன்னை சிதைக்க நினைத்த அந்த பெண் உன் வீட்டிலிருந்தவள் என்பது உன் மனதை எவ்வளவு புண்படுத்தியிருக்கும் என்று எனக்கு தெரியும். உன் நம்பிக்கையை எடுத்துக் கொண்டு குத்தியவர்கள் தான் உனது குருதியை பகிர்ந்தவர்கள் என்று உணர்ந்த அந்த வேதனை உன் ஆன்மாவை எவ்வளவு துளைத்திருக்கும் என்று நான் காண்கிறேன். உன் அன்பை, உன் கருணையை, உன் நல்ல மனதை பயன்படுத்தி உன்னை விழச் செய்தவர்கள் உன் வீட்டு வாசலையே கடந்து வந்தவர்கள் என்பதால் தான் அந்த வலியின் தீ இன்னும் எரிகிறது. ஆனால் என் தங்கமே, நினைத்து பார், பாம்பு உன் காலடியில் இருந்தால் தான் அது கொடிய விஷத்தை விடும். அந்த பாம்பை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் மனதை நிம்மதியாக வைத்து கேள். அந்த பாம்பின் விஷம் இனி உன் வாழ்க்கையை நாசம் செய்ய முடியாது. உன் இதயம் எவ்வளவு நொறுங்கினாலும், உன் கண்களில் எவ்வளவு கண்ணீர் வந்தாலும், என் ஆசீர்வாதம் உன் மீது இருந்து கொண்டே இருக்கும். உன்னை யாராலும் கீழே தள்ள முடியாது, யாராலும் உன் அதிர்ஷ்டத்தை சிதைக்க முடியாது. அந்த பெண் உன் வீட்டுக்குள் வந்திருந்தாலும் நான் உன் வீட்டின் வாசலில் நின்று உன் காப்பாளனாக இருந்தேன். உன்னை எவ்வளவு தடுமாறச் செய்ய முயன்றாலும் உன்னை அழிக்க அந்த திட்டம் வெற்றி பெறவில்லை என்பதே என் ஆசீர்வாதத்தின் சான்று. உனக்கு நடந்த வலி, கஷ்டம், துரோகம் எல்லாம் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம், ஆனால் அதே நேரம் உன்னை பலமாகவும் மாற்றியிருக்கிறது. என் தங்கமே, நம்பிக்கையை உடைத்தவர்கள் மீது கோபப்பட வேண்டாம். அவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து விலகச் செய்யும் வலிமையை நான் தருகிறேன். சில சமயங்களில் விஷமுள்ள கிளையை வெட்டாமல் இருந்தால் மரம் ஆரோக்கியமாக வளராது. அந்த கிளைகளை நான் உன் வாழ்க்கையிலிருந்து வெட்டிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் உன் வீட்டில் இருந்த அந்த விஷமான ஆற்றல் முற்றிலும் அகன்றுவிடும். உன் வாழ்க்கையில் புது ஒளி, புது அமைதி, புது வளம் பிறக்கும். நீ கவலைப்படாதே. உன் இதயம் உடைந்திருக்கும், ஆனாலும் உன் ஆன்மா உடையப்படவில்லை. அந்த பெண்ணின் துரோகம் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம், ஆனால் அதே துரோகம் உனக்கு ஒரு புதிய அத்தியாயத்தின் கதவையும் திறந்திருக்கிறது. இன்று உன்னை அவமானப்படுத்தினவர்களே நாளை உன் வெற்றியைக் கண்டு வியக்கும். உன்னை சிதைக்க நினைத்தவர்களே உன் உயர்வைக் கண்டு பயப்படுவார்கள். நான் உன்னிடம் கேட்கிறேன், என் தங்கமே, உன் இதயத்தில் இருக்கும் அந்த காயத்தை குணப்படுத்த அனுமதி கொடு. உன் மனதில் "Protect, guide, peace" என்று தினமும் மெல்லச் சொல். அந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவை குணப்படுத்தும். உன் துயரத்தை, உன் கண்ணீரை, உன் வேதனையை எல்லாம் அந்த வார்த்தைகள் மெதுவாக கழுவி தூய்மையாக்கும். உன்னை பாதிக்க யாராலும் முடியாத பாதுகாப்பு வட்டத்தை அந்த வார்த்தைகள் உனக்கு தரும். உன் வீட்டில் தினமும் காலை ஒரு விளக்கை ஏற்றி என் பெயரை நினைத்து "Love, money, shine" என்று மெதுவாகச் சொல். அந்த ஒளி உன் வீட்டில் அமைதியையும் செழிப்பையும் கொண்டு வரும். அந்த பெண்ணின் விஷம் உன் வாழ்க்கையில் எவ்வளவு ஆழமாக ஊறி இருந்தாலும் அந்த ஒளி அதை முழுவதும் குணப்படுத்தும். உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து தூரமாகி உன் வீட்டில் நல்ல ஆற்றல் மட்டும் பாயும். என் தங்கமே, உன் மனசு ஏன் இப்படி குற்ற உணர்ச்சியில் மூழ்குகிறது என்று எனக்கு தெரியும். நான் நம்பினது தான் என் தவறா என்று நீ கேட்கிறாய். இல்லை, அது உன் தவறு அல்ல. நம்பிக்கை என்பது உன் தூய்மையான இதயத்தின் பிரதிபலிப்பு. ஆனால் உலகில் எல்லோரும் அந்த தூய்மையை மதிப்பதில்லை. அதனால்தான் உன் இதயத்தை காயப்படுத்தினார்கள். ஆனால் நினைத்துக்கொள், உன் நற்குணத்திற்காகவே நான் உன்னை என் ஆசீர்வாத வட்டத்தில் வைத்திருக்கிறேன். உன் தூய்மையான அன்பு தான் உன்னை உயர்வுக்கு அழைத்துச் செல்லும். உன் வாழ்க்கையில் இன்று துரோகம் நடந்திருக்கலாம், ஆனால் நாளை அதே வாழ்க்கையில் வெற்றி, வளம், அமைதி அனைத்தும் சேரும். உன்னை காயப்படுத்தியவர்களால் உன் வளர்ச்சியை நிறுத்த முடியாது.
அவர்கள் உன்னை சிதைக்க முயன்றாலும் நான் உன் பக்கத்தில் நின்று உன்னை உயர்த்தி விடுவேன். உன் வீட்டில் நடந்த அந்த விஷமான நிகழ்வுகளுக்குப் பின் புது வளமும் புது நிம்மதியும் வந்து சேரும். நான் உன்னிடம் ஒரு சிறிய பரிகாரம் சொல்லுகிறேன். உன் வீட்டில் வடக்கு மூலையில் ஒரு சிறிய தாமரை கிண்ணத்தில் தண்ணீர் வைத்து அதில் ஒரு துளசி இலை போட்டு வை. அதற்கு முன் என் பெயரை நினைத்து forgive release flow என்று மெல்லச் சொல். அந்த தண்ணீரின் ஆற்றல் உன் வீட்டிலிருந்து எதிர்மறை சக்திகளை அகற்றும். அந்த பெண்ணின் குரோதமும் பொறாமையும் விஷமுமே உன் வாழ்க்கையை விட்டு வெளியேறும். என் தங்கமே, உன் உள்ளம் எவ்வளவு காயம் அடைந்திருந்தாலும் அதை நானே குணப்படுத்துகிறேன். உன்னை துரோகம் செய்தவர்கள் இன்று எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக தோன்றினாலும் அவர்கள் சக்தி குறைந்து உன் சக்தி உயர்வதை நீ தானாகவே காண்பாய். நீ அமைதியாக இருந்து உன் மனதை என் வார்த்தைகளில் நிலைநிறுத்திக் கொள். Quiet trust miracle என்று தினமும் மெல்ல சொல்வது போதும். அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை ஏற்படுத்தும். நீ எவ்வளவு அழுதாய், எவ்வளவு நொறுங்கினாய் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் நினைத்துக்கொள், உன் கண்ணீர் வீணாகாது. உன் ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு பலன் உண்டு. அந்த பலன் உன் வாழ்க்கையில் வளம், அமைதி, உயர்வு ஆகியவற்றாக வந்து சேரும். இன்று உன்னிடம் விலகிச் சென்றவர்கள் நாளை உன் கதவை தட்டுவார்கள். உன் நல்ல மனதையும் உன் வெற்றியையும் கண்டு அவர்களின் மனம் கலங்கும். என் தங்கமே, இனிமேல் யாருடைய வார்த்தையாலும் யாருடைய செயலும் உன்னை உடைக்க விடாதே. உன் உள்ளத்தில் உள்ள அந்த வலிமையை நான் நினைவூட்டுகிறேன். உன்னை அழிக்க யாராலும் முடியாது, உன்னை உயர்த்த யாராலும் தடுக்க முடியாது. உன் உள்ளத்தின் நம்பிக்கையை பிடித்து வா, உன் வாயால் ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லி வா, உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் அடையும். நான் உன் பக்கம் இருந்து பேசுகிறேன் என்பதையே ஒரு சிக்னலாக கருது. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்கனவே தொடங்கியிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் அந்த பெண்ணின் பெயரை கேட்கும்போதும் உன் மனதில் வலி இருக்காது. அதற்கு பதிலாக அமைதி இருக்கும், உன் வாழ்க்கையின் வளத்தை காணும் மகிழ்ச்சி இருக்கும். என் தங்கமே, நம்பிக்கையுடன் இரு. நான் உன் பக்கம் இருக்கிறேன். உன் வீட்டில் இனி யாராலும் விஷம் ஊற்ற முடியாது. உன் வாழ்க்கையில் இனி யாராலும் தடங்கல் செய்ய முடியாது. உன்னை காயப்படுத்தியவர்கள் தாமாகவே உன் பாதையை விட்டு விலகி விடுவார்கள். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, உன் உள்ளத்தில் நம்பிக்கை வைத்து கொண்டு என் ஆசீர்வாதத்தை ஏற்க வேண்டும். என் தங்கமே, உன்னை சிதைக்க நினைத்தவள் உன் வீட்டிலிருந்து வந்தவள் என்பதால்தான் உன் உள்ளம் எவ்வளவு காயப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். வெளியிலிருந்து வந்தவர் தீங்கு செய்திருந்தால் நீ கோபப்படுவாய், ஒரு நாள் மறந்துவிடுவாய். ஆனால் உன் இரத்தமும் உன் இரத்தமும் கலந்தவர்கள், உன் வீட்டுக்குள் இருக்கும் ஒருவர் உன்னுடைய நலனுக்கே துரோகம் செய்தால் அது உன் மனதை எவ்வளவு உடைத்துவிடும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். நீ போடும் ஒவ்வொரு கண்ணீரும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே. உன் மனதில் இருக்கும் அந்த கேள்வி, நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் என்னை இப்படி செய்தார்கள்? அந்த கேள்விக்கே நான் இப்போது பதில் சொல்கிறேன். நீ தவறு செய்யவில்லையடி தங்கமே. உன் பவளம் போன்ற நல்ல மனதையும் உன் தூய்மையான எண்ணங்களையும் சோதிக்கத்தான் இந்த சூழ்நிலை வந்தது. உன்னை ஏமாற்ற நினைத்த அந்த பெண், உன் குடும்பத்துக்குள் இருந்த அந்த ஆவி, அவள் உன் வாழ்வில் தற்காலிக கரையாகவே வந்தவள். உன் உள்ளம் அதற்கும் மேல் தூய்மையானது. யாராவது உன்னை பாதிக்க முடியும் என்று நினைத்தாலும் உன்மேல் இருக்கும் என் ஆசீர்வாதம் அந்த கரும்பூக்களை உன் பக்கம் வரவிடவில்லை. அவர்கள் உன் பணத்தில் பங்கு கொள்ள நினைத்தார்கள், உன் மகிழ்ச்சியை பறிக்க நினைத்தார்கள், உன் நம்பிக்கையை கிழிக்க நினைத்தார்கள்.
ஆனால் என் தங்கமே, நினைவு வைத்துக்கொள், யாராவது உன் உள்ளத்துக்கு தீங்கு செய்ய முயன்றால் அவர்கள் வாழ்க்கையில் நான் என் விதையை விதைத்துவிடுவேன். இப்போதும் உன் வாழ்க்கையில் அந்த வேதனையை நான் வலிமையாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன். உன்னை பாதிக்க நினைத்தவர்கள் இன்று சிரித்தாலும் நாளை அவர்கள் கண்களில் கண்ணீர் பெருகும். அவர்கள் செய்த தவறு அவர்களுக்கே நஞ்சாக மாறும். அவர்கள் நினைத்த அந்த தீமை உன்னுடைய வாழ்க்கையில் பயனில்லை, ஆனால் அவர்களுடைய பாதையில் கல்லாக மாறும். நீ அமைதியாக இரு என் தங்கமே. உன் மனதில் எந்த கோபமும் வைத்துக்கொள்ளாதே. ஏனெனில் கோபம் உன்னுடைய ஆன்மாவை நஞ்சாக்கும். நீ மனதை தெளிவாக வைத்து forgive release flow என்று உச்சரித்து விடு. அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தை புனிதமாக்கும், உன் வாழ்க்கையில் தீமையை வெளியே தள்ளும். உன் வீட்டின் வாசலிலிருந்தே நான் என் தெய்வீக ஒளியை பரப்பிவிட்டேன். உன்னை சிதைக்க நினைத்த அந்த நிழல் இன்று முதல் உன் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் நின்று கொள்ள முடியாது. அவர்கள் நினைத்த தீய எண்ணம் அவர்களுடைய வாழ்வில் சோதனைகளாக மாறும், உன் வாழ்வில் ஆசீர்வாதங்களாக மாறும். அதுதான் என் விதி, என் விதியைத்தான் நீ இப்போது காணப் போகிறாய். உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தும் சம்பவங்கள் ஒன்று பிறகு ஒன்று வந்து சேரும். உன் வேலைக்குச் சுகமான உயர்வும் உன் வீட்டில் அமைதியும் உன் கையில் வளமும் வந்து சேரும். இப்போது என் தங்கமே, உன் உள்ளத்தை இன்னும் வலிமையாக்க ஒரு சிறிய செயலைச் செய்யச் சொல்கிறேன். உன் வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் ஒரு வெள்ளை கிண்ணம் எடுத்து அதில் தண்ணீர் ஊற்று. அதற்குள் 3 மஞ்சள் பூக்கள், கிடைத்தால் சாமந்திப்பூ போடு. அந்த கிண்ணத்தை உன் வீட்டின் வடக்கு மூலையில் வைக்கவும். அதே சமயம் உன் உள்ளத்தில் protect guide peace என்று மெதுவாகச் சொல்லிக்கொள். அந்த வார்த்தைகள் உன் வீட்டில் பாதுகாப்பை உருவாக்கும், உன் மனதில் அமைதியை உருவாக்கும், உன் பாதையில் வழிகாட்டும். நாளைக்கு உன் வாழ்க்கையில் நன்மை தரும் செய்திகளை நீ கேட்கத் தொடங்குவாய். நீ அனுபவித்த வேதனை, உன் கண்ணீரின் எடை, எல்லாம் என் கையில் காகிதமாக மாறிவிட்டது. அந்த காகிதத்தில் நான் உன் புதிய வாழ்வின் வரைபடத்தை வரைந்துவிட்டேன். உன் குடும்பத்தில் உன் பெயரை குறைத்து பேசினவர்கள் நாளை உன் முன் தாழ்ந்து நின்று, நாங்கள் தவறு செய்தோம் என்று சொல்லும் நாள் வரும். உன் வாழ்க்கையில் நீயே உன் சக்தியின் சின்னமாக மாறுவாய். உன் மனதில் இருக்கும் புண்கள் மெதுவாக ஆறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நினைவு வைத்துக்கொள் என் தங்கமே, அந்த புண்களை நீ வலிமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்கள் உன்னை உடைத்தாலும் நீ உன்னையே உயர்த்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் நீ பிறந்தது சிதைக்கப்படுவதற்காக அல்ல, எழுந்து நிற்பதற்காக. உன் ஆன்மாவில் இருக்கும் அந்த தெய்வீக ஒளி உன்னை எப்போதும் காப்பாற்றிக் கொண்டே இருக்கும். உன் வாழ்வில் நிதி வளம் குறையாமல் இருக்க தினமும் காலை எழுந்தவுடன் love money shine என்று 3 முறை சொல்லிக்கொள். அந்த வார்த்தைகள் உன் கையில் இருக்கும் வாய்ப்புகளை பொன்னாக மாற்றும். அந்த ஒலிகள் உன் வீட்டில் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். உன் கையில் வரும் ஒவ்வொரு வாய்ப்பும் உனக்கு வளர்ச்சியாக மாறும். நீ அனுபவித்த துரோகத்தின் காயம் உன்னுடைய விதியை கெடுக்காது என் தங்கமே. மாறாக அது உன் விதியை மாற்றும். நீ அந்த காயத்தை நினைவாக அல்ல, வலிமையாக எடுத்து கொண்டால் நாளை உன் கதை வெற்றியின் பாடமாக மாறும். இன்று உன்னை குறைத்து பார்க்கும் அந்த மனிதர்கள் நாளை உன் வெற்றியை பார்த்து வியந்து பார்ப்பார்கள். என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது. உன் கண்களில் மீண்டும் புன்னகை மலரட்டும். உன் வாழ்க்கையில் உன்னை நேசிக்கும் மக்களின் பாசம் பெருகட்டும். உன்னிடம் இருந்து விலகிய அமைதியும் வளமும் மீண்டும் உன்னை சுற்றி நிற்கட்டும். உன் உள்ளத்தில் எப்போதும் நினைத்துக்கொள், நான் தனியாக இல்லை, நிதிகா தேவியின் ஒளி என்னுடன் இருக்கிறது என்று. அந்த நம்பிக்கை உன்னை எந்த இருளிலும் சிக்கவிடாது. உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம்
உன் வலிமையை, உன் உயர்வை, உன் வெற்றியை உலகுக்குக் காட்டும் அத்தியாயமாக இருக்கும். நீ உன் ஆன்மாவின் சக்தியால் மட்டுமல்ல, என் ஆசீர்வாதத்தின் ஒளியாலும் பாதுகாக்கப்பட்டவள். உன்னை சிதைக்க நினைத்தவர்கள் இன்று உன்னை விட்டு தள்ளிவிட்டார்கள். நாளை உன்னை உயர்த்தும் சக்திகளே உன் வாழ்க்கையில் நுழையப் போகின்றன. என் தங்கமே, உன்னை சிதைக்க நினைத்த அந்த பெண்ணின் கண்கள் உன்மேல் வைத்த கெட்ட பார்வை இன்று முதல் வலுவிழந்துவிட்டது. அவள் உன்னை விழச் செய்ய நினைத்தாலும் நான் உன்னை நிலைத்து நிற்கச் செய்வேன். உன் மனம் இன்று வரைக்கும் உடைந்து கண்ணீரில் நனைந்திருந்தது எனக்கு தெரியும். உன் உள்ளம் சொல்லும் அந்த வலியை நான் கேட்கிறேன். நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் உன் மனதுக்குள்ளே அடக்கி வைத்திருந்த அந்த காயம் இன்று என் கரங்களுக்குள் வந்து விட்டது. அந்த பெண் உன் வீட்டிலிருந்து வந்தவள் என்பதால் தான் உன் உயிர் வலிக்கிறது. அப்படிப்பட்ட பாச உறவின் பெயரில் நடந்த துரோகம் தான் உன்னை மிகவும் காயப்படுத்தியது. ஆனால் என் தங்கமே, உன் வாழ்க்கையில் அந்த துரோகத்தின் விளைவுகள் இனி நிற்காது. நான் உன்னுடைய வாழ்வில் புதிய ஒளியை கொண்டு வருகிறேன். உனக்கு தெரியுமா, உன்னை காயப்படுத்த நினைக்கும் ஒவ்வொரு மனதுக்கும் நானே பதில் சொல்லுகிறேன். உன் நம்பிக்கை, உன் அன்பு, உன் நலனுக்காக நீ செய்த ஒவ்வொரு சிறிய முயற்சியும் எனக்கு தெரியும். அந்த பெண் உன் நம்பிக்கையை துரோகம் செய்திருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கையின் கதவுகளை மூட முடியாது. அந்த கதவுகளை திறந்து வைக்கும் சக்தி என்னிடம் தான் இருக்கிறது. இன்று முதல் உன் வாழ்க்கையில் அந்த துரோகத்தின் ஆழமான காயம் மெல்ல மெல்ல குணமாகும். நீ உன் மனதை சுத்தப்படுத்தி என்னை முழுமையாக நம்பினால் அந்த வலியை நான் உன் உள்ளத்திலிருந்து பறித்தெடுத்து விடுவேன். என் தங்கமே, உன்னை சிதைக்க நினைத்தவர்கள் ஏன் இன்று அமைதியாக இருக்கிறார்கள் தெரியுமா? ஏனென்றால் நான் உன்னை என் அருளால் சுற்றி பாதுகாக்கிறேன். உன் நலனுக்கு தீங்கு செய்ய நினைக்கும் யாருக்கும் இனி வாய்ப்பு கிடையாது. அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உன் வாழ்க்கையை தொட முடியாது. உன்மேல் வைத்திருந்த அந்த தீய எண்ணங்கள், அந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் திரும்பி அவர்களுடைய வாழ்க்கையை தாக்கும். நீ யாருக்கும் பழி வாங்க வேண்டிய அவசியமில்லை. நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு குற்றத்திற்கும் நீதி வழங்குகிறேன். இப்போதுதான் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தொடங்கப் போகிறது. உன்னை அழவைத்த அந்த வேதனைகளின் காலம் முடிந்து, உன்னை சிரிக்க வைக்கும் ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். நீ செய்த நல்லவை உன் வாழ்க்கையில் பலனாக முளைக்கும். நீ அந்த பெண்ணை நம்பி வைத்திருந்த இடத்தில் இருந்த துரோகத்தை இன்று நினைக்கும் போதும் உன் உள்ளம் வலிக்கும் என்பதை நான் உணர்கிறேன். ஆனாலும் என் தங்கமே, அந்த வலி உன் எதிர்காலத்தை கட்டுப்படுத்தாது. மாறாக அந்த வலி உன் வாழ்க்கையை வலுப்படுத்தும் ஒரு பாடமாக மாறும். நீ இனி உன்னை சிறியவனாக நினைக்க வேண்டாம். நான் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவே உன்னுடன் நிற்கிறேன். உன்னுடைய மனம் சிதைந்த அந்த நொடியில் கூட நான் உன் அருகில் இருந்தேன். உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றிய போதும் நான் உன் ஒவ்வொரு சுவாசத்தையும் காப்பாற்றினேன். உன் கண்ணீர் வீணாகாது என் தங்கமே. அந்த கண்ணீர் தான் உன் எதிர்காலத்திற்கு பொற்காலத்தை திறக்கும் விதை ஆகும். நீ இன்று முதல் ஒரு சிறிய பரிகாரத்தை செய்து பார்க்க வேண்டும். தினமும் காலையில் எழுந்தவுடன் ஒரு கண்ணாடி தண்ணீரில் உன் வலது கையால் 3 முறை, நிதிகா தேவி என்னை காப்பாற்று, என் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வா என்று சொல்லி அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும். இந்த சிறிய செயலால் உன் மனம் சுத்தமாகும். உன் வாழ்க்கையின் தடைகள் கலைந்து போகும். உன்னை சிதைக்க நினைத்தவர்கள் தங்களுடைய தீய எண்ணங்களிலேயே சிக்கிக்கொள்வார்கள். என் தங்கமே, உன் உழைப்பை யாரும் வீணாக்க முடியாது. நீ செய்த ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் பலன் தருகிறேன்.
நீ சந்தித்த அந்த வேதனை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக இருக்கும். இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கை உன்னை ஆச்சரியப்படுத்தும் வகையில் மாறும். உன்னை காயப்படுத்த நினைத்தவர்கள் உன் முன்னே தலை குனிய வேண்டிய நிலைக்கு வருவார்கள். அவர்கள் ஒருநாள் உன் மனத்தை துன்பப்படுத்தியதற்கு பச்சாத்தாபப்படுவார்கள். நீ இந்த உலகில் தனியாக இல்லை என் தங்கமே. நான் உன்னுடன் நிற்கிறேன். உன் நிழலாக உன்னை பாதுகாக்கிறேன். உன்னை விழச் செய்ய முயற்சிக்கும் ஒவ்வொரு கைகளையும் தள்ளி உன் பாதையை சுத்தப்படுத்துகிறேன். உன் வாழ்க்கையில் இனி வரும் காலம் நிம்மதியுடனும் வளமுடனும் நிரம்பியிருக்கும். உன் மனம் அமைதியடையும் போது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் முன்னேற்றம் தொடங்கும். நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம், என்னை முழுமையாக நம்ப வேண்டும். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. உன்னை வலியடையச் செய்த அந்த பெண் கூட உன் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்தவள்தான். அந்த பாடம் உன் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கும். உன்னை யாரும் மீண்டும் காயப்படுத்த முடியாத அளவுக்கு நான் உன்னை வலுவாக்கி விடுவேன். என் தங்கமே, இனி உன் மனதை தாழ்வாக வைத்துக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையின் மிகச்சிறந்த பருவம் தொடங்க இருக்கிறது. நீ விரும்பிய அனைத்தும் மெல்ல உன்னிடம் வந்து சேரும். உன்னுடைய கண்ணீரை சிரிப்பாக மாற்ற நான் காத்திருக்கிறேன். உன்னை துன்பப்படுத்தியவர்களுக்கு நீ பழி வாங்க வேண்டியதில்லை. அவர்கள் செய்த தவறுகளுக்கு அவர்கள் தாமே தண்டனை அனுபவிப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கை இனி அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஒளிமயமாக மாறும். உன்னை காயப்படுத்திய அந்த பெண் உன் முன்னே உன் வெற்றியால் தலையை குனிய நேரிடும். நீ எவ்வளவு வேதனையில் இருந்தாலும் அந்த வேதனை நாளைக்கு வெற்றியாக மாறும். உன் மனதில் இருக்கும் அந்த துயரத்தை விடு. என்னை நம்பி ஒரு புதிய பயணத்தை தொடங்கு. உன் வாழ்க்கையில் நான் தரப்போகும் அதிசயங்களை எதிர்பார்த்து காத்திரு. என் தங்கமே, உன்னை யாரும் அடக்க முடியாது. உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையை அழகாகவும் வெற்றிகரமாகவும் மாற்ற நான் இருக்கிறேன். உன்னை சிதைக்க நினைத்தவர்கள் கூட உன் பாதையில் இனி நிற்க முடியாது. உன் வாழ்க்கை இனி ஒரு வெற்றி கதை ஆகும். என் தங்கமே, உன்னை காயப்படுத்திய அந்த பெண் உன் வீட்டின் வாசலில் நின்றவள்தான் என்பதில் தான் உன் உள்ளம் சிதைந்திருக்கிறது. வெளியிலிருந்து யாராவது வந்து குத்தினால் அந்த வலி வேறு, ஆனால் வீட்டுக்குள் இருந்தவள் தான் உன்னை குறைத்து உன் மனதை துன்புறுத்தினால் அந்த வலி நெஞ்சை அறுக்கும். ஆனால் என் தங்கமே, இந்த வேதனையை கடந்து நீ ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கப் போகிறாய். உன்னை சிதைக்க நினைத்த அவள் திட்டங்கள் அனைத்தும் மண்ணாகி நீ உயர்வதை பார்த்து வாய் மூடி நிற்கும் நாளை நான் உனக்கு தரப்போகிறேன். உன்னுடைய மனச்சாட்சியோ உன் நற்குணமோ ஒருபோதும் தவறாக இருக்கவில்லை. நீ எப்போதும் அன்பாக இருந்தாய், எப்போதும் உண்மையோடு இருந்தாய். ஆனால் அந்த உண்மையை பயன்படுத்தி துன்பம் கொடுத்தவள் இன்று தன் பிழையை உணரும் சூழ்நிலையை நான் உருவாக்கி வைக்கிறேன். நீ உன் கண்ணீரை துடைத்து தைரியமாக என் பெயரை ஜபித்துக் கொண்டிரு. அந்த பெண் உன்னை காயப்படுத்திய நொடியில் அவள் விதியையே மாற்றிக்கொண்டாள். அந்த விதி என்னுடைய கரங்களில் இருக்கிறது தங்கமே. இனி உனக்கு துன்பம் இல்லை. அந்த பெண்ணால் உனக்கு ஏற்பட்ட காயம் அனைத்தும் ஆறிவிடும். உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருக்கும் அந்த வருத்தத்தை என் அன்பால் நான் கரைத்து விடுவேன். நாள்தோறும் காலை கண்விழித்தவுடன், நிதிகா தேவியே, நீ என் துணை, நீ என் தெய்வம், என்னை காப்பாற்று என்று 3 முறை சொல்லி விட்டு நாளை தொடங்கு. இந்த ஜெபம் உன் வாழ்வின் எல்லா கெட்ட ஆற்றல்களையும் விரட்டிவிடும். தங்கமே, உன் உழைப்பால் வந்த செல்வமும் சந்தோஷமும் யாராலும் கவர முடியாது.
அவள் உன்னை கீழே தள்ள நினைத்தாள், ஆனால் உன் மனதில் இருக்கும் தெய்வீக ஆற்றல் அவள் திட்டங்களை முறியடித்து விட்டது. இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கை பாதையில் ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியும். அந்த வெளிச்சமே உன் முன்னேற்றத்தின் அடையாளம். நீ துன்பம் அனுபவித்த ஆண்டுகள் முடிந்து, உன் முகத்தில் மகிழ்ச்சியின் புன்னகை மலரப் போகிறது. உனக்கு ஏற்பட்ட வேதனை உன்னை தளர வைக்க அல்ல, உன்னை வலிமை படைக்க தான். அந்த பெண் செய்த ஒவ்வொரு தவறும் இன்று உனக்கு நன்மை செய்யும் விதமாக மாறும். நினைவில் கொள் தங்கமே, உன்னுடைய அமைதியை யாரும் கவர முடியாது. உன் மனசாட்சி உன்னோடு இருக்கிறது, அதைவிட முக்கியமாக நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு சுவற்றும் என் ஆற்றலால் நிரம்பி இருக்கிறது. நீ ஒரு நாள் தனிமையில் அமர்ந்து அழுத அந்த இடத்தையே நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். அந்த இடத்தில் இனி மகிழ்ச்சி நிறைந்த சிரிப்புகள் ஒலிக்கும். உன்னை அவமானப்படுத்திய அந்த பெண் தான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் நிலைக்கு வருவாள். ஆனால் என் தங்கமே, அந்த நாளில் நீ உன் மனதில் இருந்த காயத்தை போக்கி அவளை மன்னிக்க வேண்டும். மன்னிப்பு தான் உனக்கு இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை தரும். தினமும் இரவு தூங்கும் முன் என் பெயரை 3 முறை மனதில் நினைத்து, என்னை வலிமை படையச் செய், எனக்கு அமைதி கொடு என்று சொல்லு. அந்த ஜெபத்தின் சக்தி உனக்கு தெரியாமல் உன் வாழ்வை மாற்றத் தொடங்கும். உன்னுடைய கனவுகள் அனைத்தும் நனவாகும் நாளுக்கு நீ இன்னும் ஒரு படி தள்ளி இருக்கிறாய். உன் வாழ்வில் உனக்கு நம்பிக்கையாக இருக்கும் சிலர் விரைவில் உன்னுடைய மகிழ்ச்சியில் பங்கெடுப்பார்கள். அவர்கள் உனக்காக செய்ய போகும் உதவிகள் உன் வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்துக்கு கொண்டு போகும். அதே சமயம், உன்னை காயப்படுத்திய அந்த பெண் உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து வியக்கும் நிலைக்கு வரும். அந்த நேரத்தில் உன் மனம் பெருமையால் நிரம்பும். தங்கமே, உன் வாழ்வில் ஏற்பட்ட துரோகம் உன் ஆற்றலை அழிக்க முடியவில்லை. மாறாக அது உன்னை கடவுளின் அருகில் கொண்டு வந்தது. அந்த நெருக்கமே உன் வாழ்வின் மிக பெரிய வரம். நீ இனி ஒருபோதும் தனியாக இல்லை. என் கரம் உன் தோளில் இருக்கிறது, என் ஆசீர்வாதம் உன் நெஞ்சில் இருக்கிறது. உன் அடுத்த பாதையில் தடைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் உன் காலடியில் விழுந்து முறியும். இனி உன் வீட்டில் பணப்புழக்கம் தொடர்ந்து வரும். நீ நினைக்காத வழிகளில் வாய்ப்புகள் உன்னிடம் வந்து சேரும். அந்த பெண் உன்னை சிதைக்க நினைத்தது போலவே, உன் வளர்ச்சியை தடுக்க முடியாத நிலையை பார்த்து தன் செயலுக்காக வருந்துவாள். ஆனால் தங்கமே, அந்த நாளில் நீ பழி வாங்காமல் முன்னேற வேண்டும். பழிவாங்கும் மனம் உனக்கு தேவையில்லை, ஏனெனில் என் கரம் உனக்கு நியாயம் செய்து தரும். நினைவில் கொள், ஒவ்வொரு நாளும் காலை கண்விழித்தவுடன் சூரியனை நோக்கி புன்னகையுடன், நிதிகா தேவியே, எனக்கு உன் ஆற்றலை கொடு, உன் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லு. உன் வார்த்தைகள் வானில் சென்று என் காதில் விழும். அந்த நேரத்தில் உன் மீது நான் என் தெய்வீக சக்தியை பொழிகிறேன். அதுவே உனக்கு தைரியம், அமைதி, முன்னேற்றம் ஆகிய அனைத்தையும் தரும். நீ வலிமையடையும் போது, உன்னை குறைத்து மதித்தவர்கள் உன்னை உயர்த்தி பேசுவார்கள். உன் வாழ்க்கை கதை ஒரு உதாரணமாக மாறும். பலர் உன் பயணத்திலிருந்து வலிமை பெறுவார்கள். அந்த பயணத்தின் ஒவ்வொரு அடி நான் ஆசீர்வதித்ததே. தங்கமே, உன் மனம் எவ்வளவு காயப்பட்டிருந்தாலும் அந்த காயங்கள் விரைவில் ஆறப்போகின்றன. உன் வாழ்வில் இனி அமைதியும் மகிழ்ச்சியும் மட்டுமே நிறைந்திருக்கும். நீ ஒரு நாள் கனவு கண்ட அந்த சந்தோஷ வாழ்க்கையை விரைவில் காணப்போகிறாய். உன் உள்ளம் இனி எப்போதும் அமைதியோடும் தைரியத்தோடும் நிறைந்திருக்கும். இந்த பாதையில் நடந்து கொண்டே இரு. எந்த நிலையிலும் உன் மனதை தளர விடாதே. உன் பக்கத்தில் நானிருக்கிறேன், உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் கையில் விழுகிறது. அந்த கண்ணீரை நான் வெற்றியாக மாற்றுகிறேன்.
உன் வாழ்க்கையில் இப்போது ஆரம்பிக்கிற இந்த புதிய அத்தியாயம் உன்னை பெருமை பெறச் செய்யும். நினைவில் கொள் தங்கமே, உன்னை சிதைக்க நினைத்தவர்களை மன்னித்து முன்னேறு. மன்னிப்பு தான் உன் உள்ளம் நிறைந்த வலியை குறைத்து உன்னை உயர்த்தும். உன் வாழ்வில் வரும் மாற்றங்களை ஏற்று அந்த மாற்றங்களை என் ஆசீர்வாதமாக நினைத்துக்கொள். விரைவில் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும்.